ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையும். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, 11 மே 17 மே இந்த காலகட்டங்களிலே சதயம் என்கிற ராகுவின் சாரத்திலிருந்து கார்த்திகை என்ற சூரிய சாரம் வரைக்கும் சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசியிலே பார்க்கும்போது 5ஆம் இடத்திலிருந்து 6, 7, 8 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். இப்படி அவர் செல்லுமுடைய காலகட்டங்களில் சூரியன் உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார்களே, அது மாறப்போகுது. 15ஆம் தேதி சூரியன் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அப்போது பைசா எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த சூரியன் பார்த்துருவார். அதனால் லாபத்துக்குரிய சூரியன் பார்க்கறதுனால பணம் போதுமான அளவுக்கு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குமானா செலவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டு. உங்களுடைய என்ன எக்ஸ்பெக்டேஷனோ தேவை அறிந்து அப்படின்னு பார்க்கும்போது, தேவை அறிந்து தான் நண்பர்கள் உதவி செய்வார்கள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்படி கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. பழைய கடன்கள் தீர்த்து விடுவீர்கள். அதனால் ஒரு நல்ல மொமெண்டமும் இந்த வாரத்தில் இருக்குது. சுப செலவுகள் அப்படிங்கிற திருமண செலவுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். ஸோ திருமணங்கள் சில அன்பர்களுக்கு, பெண்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, இது கல்யாணம் முடிஞ்ச உடனே குலதெய்வ பிரார்த்தனைக்கு போகணும் அப்படின்னு அதுக்கான லைனப்லாம் இந்த வாரத்தில் நிறைய நடக்கும். ஆஃபீஸ்லேயும் வேலையிலேருந்து கொஞ்சம் இடம் மாறி, இடமாற்றத்தினாலே பதவி கிடைத்து, பதவி கிடைக்கிறதுனால ஊதிய உயர்வு கிடைத்து, இப்படி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நன்மையான சூழ்நிலையில் நமக்கு ஆஃபீஸு செல் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஸோ டீம் லீடர், குரூப் லீடர் இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே சில கசமுசாலாம் உண்டு. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து, கணக்கு வழக்கு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கணக்கை கேட்டு அது ரிலேட்டடாக கருத்து, நீ இப்படி பண்ணினேன் நான் அப்படி பண்ணினேன்னு ஒன்று வரும். அதை அங்கேயே கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றி விட்டுருங்க. லாபம், சேல்ஸ் இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி போனோம் வியாபாரம் பண்ணிங்கன்றதை ப்ரூவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ணுங்கள். குடும்பத்தில் திருப்திகரமான ஒரு வாரமாக அமைய போகிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சு கொண்டீங்கன்னா நல்லது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு படித்தாதான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல எக்ஸாமினேஷனுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெயின் பண்ணாலும் பரவாயில்ல, படிங்க. இந்த வாரத்தில் 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு அவசியம் தர்ப்பணங்கள் எல்லாம் செய்பவர்கள் செய்து முன்னோர்களின் ஆசிகளை பெற்று 11:30 12:20 வரையான அபிஜித் முகூர்த்தத்திலே நண்பகலிலே உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வத்தின் அருளாலே தடைகள் நீக்கப்பட்டு வெற்றிக்கின் வழியை அமைத்து கொள்ள நல்ல பரிகாரமாக இது அமையும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, 11 மே 17 மே இந்த பீரியடில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய சந்திரன், இந்த சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து 5, 6, 7 என்று பயணத்தை தொடங்க இருக்கிறார். சதய நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும். இதனால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, இந்த 7ஆம் இடத்திலே அவர் செல்லும்போது சூரியனோடு சேர்ந்துருவார். அப்போது கணவன் மனைவிக்குள்ளர ஒரு மனஸ்தாங்கள் அது வந்துடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்.
ஒளிவு மரம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய கஷ்டங்கள், உடல் உபாதைகள், ஆரோக்கியங்கள், இந்த குறைவுகள் எல்லாம் வந்து டக்குன்னு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுறணும். பண வரவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உறவுக்காரங்க வகையில் நிறைய உங்களுடைய கனெக்டு நிறைய இருக்கும். இந்த வாரத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் தீர்மானம் செய்யக்கூடிய வாரமாக அமைவதனால உறவுகளின் வருகைகள் நிறைய இருக்கும். பிள்ளைகளின் தேவைகள் அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு புஸ்தகத்தை வாங்கி அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சுற்றி எப்படின்னு நிறைய ரிலேட்டட் மேட்டர்ஸ் நிறைய இருக்குது. சிலருக்கு கோவில் ரிலேட்டடான தெய்வீக பணிகள் சர்வீஸாக கூட ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆஃபீஸில் ரொட்டீன் ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுடைய ஆதரவுனால, அவர்களுடைய ஒத்துழைப்பினால் நீங்கள் காரியங்களை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய லீடர்ஸ், குரூப் லீடர், டீம் லீடர், அந்த ட்ரெயினர்ஸ் அவங்களுடைய விஷயத்தும் போது அவங்க ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறாங்க சார், என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பொறுமையாக இருங்க. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்தீர்களானால் நிம்மதியாக இருக்கலாம். வியாபாரத்தில் விடாப்படியாக நான் லாபம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் இல்லாமல் வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரப்போகுது. அடில் தடியில் நீங்கள் போயிட்டுருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படின்வாங்க. கருத்து வேறுபாடை அங்கேயே பார்த்துடுங்க. விற்பனை பெருசாக இருக்காது, சுமூகமாக தான் இருக்க போகுது. குடும்பத்தில், குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அவசர கதியே வேண்டாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கக்கூடிய வாரம் இது. ஆனால் அதுக்கேற்ற சலுகை கிடைக்குமானா எல்லாம் உண்டு, கவலைப்படாதீங்க. ஆனால் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி மனசை வச்சுக்கோங்க. எது வந்தாலும் இறைவனுக்கு அளித்து நிம்மதி பாதையை வழி நடத்துவது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யுங்க. 16ஆம் தேதி அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய பித்ருகாரியம் அப்படிங்கிறடைய முன்னோர்களின் தான தர்ப்பணங்கள் பின்பே அன்றைய மதிய நேரத்தில், நண்பகல் நேரத்தில் 11:30 12:20 வரைக்குள்ள காலகட்டங்களிலே செய்யக்கூடிய தான தர்மங்கள், தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஆன்சர் ஆகிருக்கும். அதனால் இதையும் விட்டுடாமல் செய்யுங்க. உங்களுக்கு பெருநியலாக பல வளர்ச்சிகளும் நலங்களும் என்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.